நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். यीशु मसीह के नाम से आपका एक बार फिर से आपका आदर सम्मान करता हूँ। எனவே இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस परमेश्वर की कृपा रही कि हम इस नए साल में प्रवेश करने पाए। நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. और हम सब के मन में एक बहुत बड़ी इच्छा है இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும், ये साल हमारा कैसा बीतेगा, இந்த வருடத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவார், और इस साल परमेश्वर हमें कैसे चलाने वाला है, ये सबके मन में ये बात है। எனவே வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். और वचन कहता है परमेश्वर हमेशा हमें चलाने वाला है। அல்லேலூயா हालेलुया। எனவே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் தான், इसलिए मैं अक्सर एक बात बताता हूँ। இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம். और इस नए साल के पहले दिन में आज हम यहाँ इकट्ठे हैं। இந்த ஆண்டு எப்படி நமக்கு இருக்கும் என்று தெரியாது, और हमें ये नहीं मालूम कि ये साल हमारा किस तरह से रहेगा, ஆனால் இந்த ஆண்டை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். पर ये साल जो जिसके हाथ में मैं हूँ परमेश्वर, वो कैसा है ये मुझे मालूम है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है वो भला है, அவர் நம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. और वो अपने बच्चों का अच्छी रीति से पालन पोषण करता எனவே है। நம்முடைய நம்பிக்கை, நான் என் தேவனுடைய கரத்திலே இந்த புதிய ஆண்டிலும் பாதுகாப்பாய் இருப்பேன். और मेरा विश्वास है कि इस नए साल में भी मैं परमेश्वर के हाथों में सुरक्षित रहूंगा। எனவே இந்த புதிய ஆண்டிலும் என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். और ये नए साल परमेश्वर के द्वारा सारी आशीषों को मैं प्राप्त करूंगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। எனவே இந்த நாளிலும் கூட தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறார். और आज के दिन भी परमेश्वर अपने वचन के द्वारा हमसे बातचीत करने के लिए यहाँ उपस्थित है। தேவனுடைய வசனம் மிக மிக முக்கியமானது. और परमेश्वर का वचन जो है वो बहुत ही उपयोगी है, காரணம் அவரே வசனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. क्योंकि वचन कहता है कि परमेश्वर ही वचन है, எனவே அவர் தன்னுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர். और वो अपने वचनों को पूरा करने वाला है। எனவே நம்முடைய நம்பிக்கை அவருடைய வசனம் மட்டும்தான். और हमारा विश्वास सिर्फ उसके वचनों पर निर्भर है। எனவே அவர் தன்னுடைய ஜனத்தோடு தன்னுடைய வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து தேவன் அவர்களை நடத்துகிறார். क्योंकि वो अपनी प्रजा को वचनों के द्वारा और वाचा के द्वारा चलाता है। எனவே நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், நடக்க போவதை முன்னறிவித்து உங்களை நடத்துகிற வேறு யாராவது தேவர்கள் இருக்கிறார்களா? நானே உங்களை ஏற்கனவே உங்களை எப்படி நடத்துவாங்க சொல்லி நடத்துகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर वचन के द्वारा कहता है कि मैं एक ही परमेश्वर हूँ जो क्या होने वाला है वो पहले से ही बताकर उसके द्वारा तुम्हें चलाता है। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு முதல்ல சொல்லிட்டு தான் அவனை அனுப்புறார். और परमेश्वर ने अब्राहम को भी पहले बताकर कि क्या होने वाला है उसे दूसरी जगह भेजा। நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், எனவே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. परमेश्वर ने कहा कि मैं तुझे आशीष भरपूरता से दूंगा, इसलिए जिस देश को मैं बता रहा हूँ उस देश को तू जा। எனவே வேதாகமம் முழுவதையும் நான் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஜனத்தை வசனத்தை முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து பின்பு அவர்களை நடத்துகிறார். और वचन में हम हर जगह देखते हैं कि परमेश्वर ने अपने जनों को वचनों के द्वारा पहले आशीष दी, फिर उनको उस राह पर चलाया। எனவே இந்த 2021 எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது और जब मैं प्रार्थना कर रहा था कि ये 2021 साल कैसा रहेगा, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு முன்னறிவித்தது மிக ஆசீர்வாதமாயிருக்கும். और परमेश्वर की जो वाचा के वचन के द्वारा मुझे बताया गया है कि वो बहुत ही आशीष भरा साल होगा ये। அல்லேலூயா हालेलुया। எனவே நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். इसलिए हम पढ़े यशायाह नबी की पुस्तक उसका 58 11वां वचन। கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். और यह वचन कहता है, यहोवा तुझे लगातार लिए चलेगा और अकाल के समय तुझे तृप्त और तेरी हड्डियों को हरी भरी करेगा, और तू सींची हुई बारी और ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता। எனவே இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், और इस नए साल में जो परमेश्वर की वाचा का वचन हमारे लिए है, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். और तू ऐसी बारी और ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ताली बजाकर परमेश्वर का धन्यवाद करें। யாருமே ஆமென் சொல்ற மாதிரி என் காதுல கேட்கல. और जब ये वचन कहा गया तो मैंने नहीं सुना किसी ने भी आमीन कहा हो। அல்லேலூயா हालेलुया। நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் और तू ऐसे सोते के समान होगा जो कभी नहीं सूखता, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்.
और सींची हुई बारी और बिना कभी नहीं सूखने वाले सोते के समान होगा। அல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். और इस नए साल के पहले दिन में जो परमेश्वर की वाचा का वचन है वो यही है। எனவே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையின்படி தேவன் இந்த ஆண்டிலே அதை விசுவாசிக்கிறவர்களை நடத்த போகிறார். और मैं विश्वास करता हूँ कि इस वचन पे जो भी विश्वास करके अपना जीवन चलाएंगे उनके जीवन में सब पूरा होगा। ஒவ்வொரு ஆண்டும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்பதை நான் विश्वासத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். और मैं विश्वास के साथ ये कहता हूँ कि हर साल जो परमेश्वर की वाचा का वचन मुझे मिलता है उसके द्वारा मुझे चलाया जाता है। காரணம் அதை நான் எப்பொழுதும் விசுவாசிக்கிறேன். और उसका कारण है कि मैं उस वचन पे हमेशा विश्वास रखता हूँ। காரணம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்திலே கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற அந்த முதல் நாளின் வாக்குத்தத்தத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். और मैं हर दिन प्रार्थना के समय जो वचन वाचा का वचन परमेश्वर ने कलीसिया को दिया है उसे मैं हमेशा याद करता हूँ। हालेलूया. हालेलुया। நம்மிலே अनेகர் 1ஆம் தேதியோடு அதை மறந்துறோம். पर हम में से बहुत लोग हैं जो पहली तारीख के बाद ही उसे भूल जाते हैं மறக்க கூடாதுன்னு சொல்லி தான் போர்டு பண்ணி கொடுக்கிறோம். ஆனாலும் அதை நாம் பார்ப்பதே இல்லை. और उस लोग उसे ना भूलें इसलिए हम बोर्ड के रूप में भी उसको सबके घर में देते हैं पर लोग उस बोर्ड को भी शायद नहीं देखते। எனவே நாம் அதை விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்மை அதன்படி நடத்துவார். अगर हम वचन पे विश्वास करेंगे तो उस वचन के द्वारा परमेश्वर हमें चलाएगा விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். और जो विश्वास करता है उसके लिए सब कुछ होता है। எனவே இந்த முதல் நாளிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. और ये जरूरी नहीं है कि सुबह के समय में हम किस परिस्थितियों में यहाँ बैठे हैं, ஆனால் நம் மத்தியிலே தேவனுடைய வசனம் இருக்கிறது. पर ये अच्छी बात है कि परमेश्वर का वचन हमारे बीच में है। எனவே அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மை மிக ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். और अगर उसके वचन को हम ग्रहण करेंगे तो इस साल परमेश्वर हमें अच्छे तरीके से चलाएगा। இந்த ஆண்டை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு அவசியம் இல்லை. और हमें ये हमारे लिए जरूरी नहीं है कि इस साल के बारे में देश क्या विश्व क्या कहता है சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு குறித்து நமக்கு அக்கறை இல்லை. और वैज्ञानिक और डॉक्टर्स इस साल के बारे में क्या बोलते हैं ये हमारे लिए जरूरी नहीं है। ஆனால் இந்த ஆண்டிலே நமக்காக கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு. और हमारे लिए जरूरी है कि इस साल जो परमेश्वर के वचन के द्वारा हमें क्या बताया जाता है। தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். और परमेश्वर का वचन कहता है कि तू सींची हुई बारी और बिना सूखने वाले जल के सोते के समान होगा। हालेलुया. हालेलुया। தேவன் அப்படியே இந்த ஆண்டிலே நம்மை நடத்த போகிறார். और परमेश्वर इसी रीति से इस साल हमें चलाने वाला है। எனவே இந்த வசனங்களின் அடிப்படையில் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக சிந்திப்போம். और इन वचनों के द्वारा हम कुछ बातों को संक्षिप्त में आज मनन करेंगे। எனவே இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து சொல்கிறார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய்। और यहाँ आज सुबह के समय वचन कहता है कि तू सींची हुई बारी के समान होगा। எனவே நமக்கு தோட்டம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது ஏதேன் தோட்டம்। और जब हम बगीचे के बारे में बात करते हैं तो हमें यदन की वाटिका की याद आती है। हालेलुया। हालेलुया। நம்முடைய தேவன் தன்னுடைய தான் உண்டாக்கின மனுஷனுக்காக பார்த்து உருவாக்கினது। और परमेश्वर ने जो अपने जनों को सृष्टि करी उनके लिए देखभाल करके उसने वाटिका बनाई। எனவே வேதம் சொல்லுகிறது நீங்களே தோட்டம்। और वचन कहता है कि आप ही बगीचे हो, वाटिका हो। வேதம் சொல்லுகிறது நீ வற்றா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய்। और वचन कहता है कि तू सींची हुई बारी के समान होगा। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் யோவான் 15 நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிதா தோட்டக்காரர்। और यहाँ यूहन्ना 15 में हम देखते हैं कि हमारा जो पिता है वो बगीचे का रखवाला है। அவர் நம்முடைய வாழ்க்கையின் சொந்தக்காரர்। और वो हमारे जीवन का सृष्टिदाता है। நான் என் தேவனுடைய தோட்டமாய் இருக்கிறேன்। मैं परमेश्वर के बगीचे के रूप में हूँ। என் தேவனே இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார்। और मेरा परमेश्वर ही इस बगीचे का मालिक है। हालेलुया। हालेलुया। அவர் எனக்கு சொந்தக்காரராய் அவர் என்னுடைய ஓனராய் இருக்கும்போது அவர் என் வாழ்க்கையில குறைவுபட அனுமதிக்கவே மாட்டார்। ஆமென்। जब परमेश्वर मेरे जीवन का मालिक होगा तो वो मेरे जीवन में किसी भी कमी को नहीं होने देगा। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டம் தேவனால் உண்டாக்கப்பட்டது। और हम देखते हैं कि जो यदन की वाटिका थी वो परमेश्वर के द्वारा रची அவர் गई। விசேஷமாக இந்த பூமியிலே தான் உண்டாக்கின முதல் குடும்பத்திற்காக அந்த தோட்டத்தை உண்டாக்கினார்। और उसने विशेष रूप से इस पृथ्वी पर जो पहला परिवार उसने बनाया था उनके लिए उस बगीचे को बनाया। ஆதியாகமம் 2 அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினவர் அந்த தோட்டத்துக்குள்ள ஆதாமை கொண்டு வந்தார்। ஹalleluya। और उत्पत्ति की पुस्तक उसके दूसरे अध्याय में हम देखते हैं कि परमेश्वर ने जब उस वाटिका की तो उसने आदम को वहां लाकर रखा। நல்லா கவனிங்க। ध्यान दीजिए। ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே ஆதாம் உண்டாக்கப்பட்டான்। और आदम की रचना जो है वो यदन वाटिका के बाहर की गई। ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள ஏவாள் உண்டாக்கப்பட்டாள்। और यदन वाटिका के अंदर हव्वा की रचना करी गई। உன் மனைவி உன் வீட்டுக்கு போறாங்க। அது வீட்டு ஓரங்கள் ஆக்சுவலி சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்ல।
ஒரு கனிதரும் திராட்சை செடியாய் தேவன் கணவன் மனைவியை ஒரு நல்ல ஒரு தோட்டமாக இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிக்கிறார். और परमेश्वर इस नए साल में एक परिवार को, पति पत्नी को एक फल देने वाले वृक्ष के रूप में परमेश्वर बना रहा है। हालेलूया, हालेलुया। எனவே இங்க நான் பார்க்கிறோம், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கிறீர்கள். और यहाँ हम वचन देखते हैं कि तू सिंची हुई बारी के समान है। எனவே தோட்டத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். और उस वाटिका का जो स्वामी है वो हमारा परमेश्वर है। எனவே இங்க நான் பார்க்கிறோம், அதாவது ஆதாம் ஏவாளுக்காக தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். और यहाँ हम देखते हैं कि आदम और हवा के लिए परमेश्वर ने एक वाटिका की रचना की। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாமே ஒரு தோட்டமாக இருக்கிறோம். और वचन कहता है परमेश्वर के सामने हम एक बगीचे के रूप में है। ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கினார். परमेश्वर ने बगीचे के रूप बनाया। ஆனால் அந்த தோட்டத்துல தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த தோட்டம் கொஞ்ச நாள்ல வாடி போயிடும், கருகி போயிடும். पर अगर उस बगीचे में पानी का कोई स्रोत नहीं है तो वो बहुत जल्द सूख जाएगा। ஆதியாகமம் 2:10 நம்ம வாசிக்கிறோம். और उत्पत्ति की पुस्तक उसका दूसरा अध्याय 10वें वचन में हम देखते हैं, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. और उस वाटिका में पानी के स्रोत के लिए यरदन की नदी को 4 भाग में बांट कर उसे वहां बहाया गया। हालेलुया, हालेलुया। தோட்டம் செழித்திருக்க வேண்டுமானால் நதி அங்கே பாய வேண்டும். और अगर बगीचे में खुशहाली होनी चाहिए, फलदायक होना चाहिए, तो वहां पानी का स्रोत होना எனவே चाहिए। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல ஒரு செழிப்பான தோட்டமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நதியான அந்த நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரத்தை தேவன் பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா और சொல்லுங்க. अगर हमारा जीवन एक बगीचे के रूप में खुशहाल होना है तो जिस कार्य में हम लीन है, जो कार्य हम करते हैं, उसमें बहुत ही उन्नति परमेश्वर देने वाला எனவே है। இன்றைக்கு நமக்கு நதி எது அப்படின்னு சொன்னா நம்முடைய தோட்டத்தை செழிப்பாக்கக்கூடிய நதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. और आज हम देखें हमारे जीवन रूपी बगीचे में जो पानी का स्रोत है वो है जो कार्य हम करते हैं, जो नौकरी या व्यवसाय करते हैं। ஒருவேளை கடந்த வருஷத்துல அதுல நமக்கு अनेक விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். और हो सकता है उस कार्य में पिछले साल हमें बहुत मुश्किलें आई हो, ஆனால் தேவன் இந்த வருடத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், पर इस साल में जो वाचा का वचन परमेश्वर हमें दे रहा है, நதி வற்றாமல் இருக்கும். कि जो அல்லேலூயா. तेरा जो सोता है वो कभी सूखने न पाएगा, நதி குறைஞ்சு போகாம இருக்கும். और तेरा जो पानी का स्रोत है वो कभी कम नहीं होगा, உங்கள் வேலைகள் ஸ்திரப்படும். और तुम्हारे जो कार्य है वो स्थिर रहेंगे, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். और आपके हाथों के सारे प्रयास जो है वो सफल होंगे। எனவே தேவன் இந்த புதிய வருடத்தில் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீ ஒரு தோட்டம், அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இந்த ஆண்டிலே நீ இருப்பாய். और इस साल के में जो परमेश्वर की वाचा का वचन है कि आप एक बगीचा हो और उसमें पानी का स्रोत बिना कम होने वाला पानी का स्रोत है। எனவே தோட்டமும் நதியும் இருக்குமானால் அங்கே அதிகமான பலன் இருக்கும். और जब एक बगीचा और उसमें पानी का स्रोत होगा तो वहां बहुत ही अधिक फल होगा। எனவே 9வது வசனத்தில் பார்க்கிறோம், और 9वें वचन में हम देखते हैं, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். और यहोवा परमेश्वर ने भूमि से सब भांति के वृक्ष जो देखने में मनोहर और जिनके फल खाने में अच्छे हैं उगाए, और वाटिका के बीच में जीवन के वृक्ष को और भले और या बुरे के ज्ञान के वृक्ष को भी लगाया। எனவே தேவன் தோட்டத்தை உண்டாக்கினார். और परमेश्वर ने वाटिका की रचना அந்த की, தோட்டம் செழிப்பாய் இருக்கும்படி தேவன் நதியை ஏற்படுத்தினார். और उस बगीचे में मनोहर बनाने के लिए वहां पर एक नदी को बनाया, அந்த நதியின் விளைவாக அங்கே மரங்கள் எல்லாம் செழித்திருந்தது. और उस அல்லேலூயா. नदी के पानी के कारण वहां जो सारे वृक्ष है वो फलने फूलने लगे, எனவே அங்கே ஆதாமும் ஏவாளும் அந்த பெனிஃபிட், அந்த பலனை பெற்றுக் கொண்டார். और वहां पर उसका फल आदम और हवा ने प्राप्त किया। எனவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் अनेक காரியங்களை பார்க்க முடியும். और आज भी हम अपने जीवन में बहुत सी बातों को देखते हैं, அநேகர் தோட்டம் வைத்திருக்கிறார்கள், और बहुत से लोग जो है बगीचा बनाते हैं, அநேகர் விவசாயம் பண்ணுகிறார்கள். बहुत से लोग व्यवसाय करते हैं, அதாவது விவசாயத்துக்கு முதல்ல ஒரு மழை தேவைப்படும், அந்த மழை வரும். और जो खेती करते हैं उसके लिए एक बारिश की जरूरत रहती है, वो बारिश होती है, அந்த மழையை நம்பி உழுது விதையை போட்டுவாங்க. और उस बारिश का भरोसा करते हुए वो बीज बोते हैं। ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது முளைத்து வருவதற்கான மழை இல்லாம போயிடும். पर उसके बाद जब वो बीज अंकुरित हो फूटता है तो उसके लिए जो पानी की जरूरत है वो नहीं मिलती, அந்த செடிகள் எல்லாம் கரிப்போம். तब वो जो पौधे हैं वो सब सूख जाते हैं। அல்லது சரியான நேரத்துக்கு நல்ல மழை பெய்து எல்லாம் நல்ல விளைஞ்சு வரும். और कभी कभी अच्छे समय में सही समय पर जब बारिश होती है तो पौधे बढ़कर पेड़ का रूप लेते हैं, ஆனால் அறுப்பதற்கு முன்பாக மழை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி. पर जब कटनी का समय आता है तो बारिश आकर उस सब फसल को नष्ट कर देती है। இன்றைக்கு நம்முடைய தேசத்துல, இன்னைக்கு நம்ம மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு கோதுமையின் அறுப்பின் நாட்கள். और हमारे मध्य प्रदेश में इस समय गेहूं की कटनी का समय है।
இன்றைக்கு இருக்கிற அதிகமான குளிர்னால எல்லா விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. और इस समय जो ठंड पड़ रही है उसके कारण सारे किसान लोग जो है वो बहुत खुश हैं। காரணம் எவ்வளவு குளிர் பெருகிறதோ அவ்வளவு கோதுமை நல்ல ஒரு வளரும். और ये कहा जाता है कि जितनी ज्यादा ठंड पड़ेगी उतना ही गेहूं की बालियां और अधिक पड़ेगी। எனவே இந்த குளிரின் நிமித்தமாய் அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். और इस ठंड के कारण अगर उनकी एक तरफ उनके मन में अगर खुशी है तो एक तरफ थोड़ा डर भी रहता है। என்ன பயம்? क्या डर है? மழை வந்துடக்கூடாது. कि बारिश नहीं होनी चाहिए, மழை வந்துச்சுன்னா விளைந்தது எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். कि अगर बारिश हो गई तो जो भी उसमें फल लगा है वो सब नष्ट हो जाएगा। எனவே இன்றைக்கு அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் பலனை வீட்டுக்கு கொண்டு வர முடியல. और आज बहुत से लोग जो हैं वो जीवन में प्रयास करते हैं पर अपने घर पे अपने फल को नहीं ला पाते। ஆனால் தேவன் இந்த புதிய ஆண்டின் இந்த முதல் நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर इस साल के पहले दिन हमें वाचा का वचन देता है நானே தோட்டத்தின் எஜமான், कि मैं ही वाटिका का स्वामी हूँ, நீங்களே தோட்டம், आप ही वाटिका हो, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை நதி, और मैंने जो तुम्हें काम दिया है वही नदी है, பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். और उसके फल को आप अपने जीवन में प्राप्त करेंगे। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். सब ताली बजा के परमेश्वर का धन्यवाद। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। எனவே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். और इसलिए तू सींची हुई बारी के समान होगा। எனவே எப்பொழுதுமே ஆசீர்வாதத்திற்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆண்டவர் ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையை வைக்கிறார். और हमेशा आशीष देने से पहले या बाद में परमेश्वर एक बात को रखता है, எனவே आदेश रखता है, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். और उस आदेश का हमें पालन करना चाहिए। அநேக நேரங்களில் நாம் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு அந்த வாஞ்சியின் இறுதியில் அது ஏன் நிறைவேறலன்னு சொல்லி நாம் கேள்வி கேட்கிறோம். और बहुत समय हम वाचा के वचन को अपने हाथ में रखकर साल के अंत में हम ये सोचते हैं या पूछते हैं कि वो वचन मेरे जीवन में क्यों पूरा नहीं हुआ। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு நாளும் தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. और परमेश्वर की आज्ञा का पालन किए बिना वाचा का वचन कभी हमारे जीवन में पूरा नहीं ஆண்டு होगा। முழுவதும் மனமானபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலையான்னு சொல்லவே முடியாது. और हम ये कभी नहीं कह सकते अगर हम अपना पूरा साल भर अपनी मर्जी से चलाएं और हम पूछें कि परमेश्वर ने मेरे जीवन में वाचा का वचन எனவே क्यों नहीं दिया। ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோடும் கட்டளையும் பிரமாணமும் அடங்கி இருக்கு. और हर वाचा का वचन के साथ एक आदेश भी होता है। எனவே அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய தோட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். और जब हम उस आदेश का पालन करते हैं तो हमारे बारी में भी खुशहाली होती है। இங்கே தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். और यहाँ परमेश्वर ने अपने जन के लिए एक सुंदर बगीचा का அந்த निर्माण किया, தோட்டம் செழிப்பாகும்படிக்கு நதியை ஏற்படுத்தினார். और उस बगीचे की खुशहाली के लिए वहाँ एक नदी बहाई, அந்த நதியின் பலனினாலே விதவிதமான விருட்சங்களும் கனிதரும் மரங்களும் அங்கே பெருகினது. और उस नदी के स्रोते के कारण बहुत से फल और वृक्ष वहाँ लगे, அதன் மத்தியிலே ஆண்டவர் நன்மை தீமை அறியும் கனியை வைத்தார். और उसके बीच में परमेश्वर ने भले और बुरे के ज्ञान के वृक्ष को भी लगाया। எனவே நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய தெரிந்தெடுப்பில் இருக்கிறது. ஹல்லேலூயா. और हमारे आशीष उसी में है कि हम किस बात को चुनते हैं। எனவே இந்த ஆண்டிலே நாம் எதை தெரிந்தெடுக்க போகிறோம் என்பதிலே நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்பது இருக்கிறது. और इस साल की आशीष इस बात पर निर्भर करती है कि हम किस बात को चुन लेते हैं। Choice is yours. आप चुनाव आपके हाथ में है। நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் தேவன் சொன்னதை நான் செய்ய வேண்டும். अगर मुझे आशीष प्राप्त करनी है तो परमेश्वर जो मुझसे कहता है वो मुझे करना चाहिए। எனவே அதை நான் மீறுவேன் என்று சொன்னால் தோட்டத்திலிருந்து நாம் துரத்தப்படும். और अगर उन बातों को मैं छोड़ दूंगा तो बगीचे से निकाल दिया जाऊंगा। எனவே இங்கே அந்த முதல் குடும்பத்திற்கு நிகழ்ந்தது அதுதான். और उस पहले परिवार के साथ वहाँ यही हुआ था, மிக ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். और बहुत ही आशीष भरा परिवार था। தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस परिवार पर आशीष दी, எந்த நன்மைக்கும் குறையே இல்லை. और किसी भी भलाई की वहाँ कोई कमी नहीं थी। ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தவறான தெரிந்தெடுப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை கொடுத்தது. और उनके जीवन में गलत चुनाव को उनके जीवन में बहुत सी कमियों को लिया। எனவே நன்மை தீமை அறியும் கனியை தேவன் அங்கே வைத்தார். और परमेश्वर ने वहाँ भले और बुरे के वृक्ष को भी वहाँ लगाया था। ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்காத. और परमेश्वर ने कहा इसके फल तू नहीं खाना, புசிக்கிற நாளிலே உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போகும். और जिस दिन तू इस फल को खाएगा उस दिन तेरे जीवन में सब कुछ समाप्त हो जाएगा। இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய தெரிந்தெடுப்பு தவறா இருந்ததினாலே வேதம் சொல்லுது, யாருக்காக கட்டி வச்சாலும், யாருக்காக அருமையான ஒரு தோட்டத்தை அவர் ஏற்படுத்தினாரோ அந்த தோட்டத்திலிருந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வெளியேறும். और यहाँ वचन कहता है कि उनका चुनाव गलत होने के कारण जो बगीचा उस परिवार के लिए परमेश्वर ने बनाया था, उस बगीचे से उस परिवार को अलग कर दिया गया। எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். और इस नए साल में हम एक निश्चय करें நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். कि हम परमेश्वर के वचन की हमेशा आज्ञा मानेंगे।
ஏன் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு முதல் படியே கீழ்ப்படிதல் தான். और हमारे जीवन में आशीष की जो पहली सीढ़ी है वो आज्ञा मानना है। எனவே கீழ்ப்படிதல் இருந்து தான் எல்லாமே ஏற்படுது. और आज्ञा मानने के बाद ही हमारे जीवन में सब कुछ होता है। நாம் ஆண்டவரை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதே ஒரு கீழ்ப்படிதல் தான். और हमारे जीवन में परमेश्वर को एक उद्धारकर्ता के रूप में मानना ही हमारी आज्ञा ही थी। இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ததினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டோம். और हमने अपने जीवन को परमेश्वर को ग्रहण करके अपने पापों को मानकर परमेश्वर को उद्धारकर्ता के रूप में चुना है, इसलिए हमारे जीवन में वो है। எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே கீழ்ப்படிதலிருந்து தான் ஆரம்பிக்குது। और हमारा जो मसीह जीवन है वो आज्ञा मानने से ही शुरू होता है। எனவே அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு நாளைக்கு நமக்குள்ள இருக்குதோ அவ்வளவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஏறுபடிதான்। அல்லேலூயா। और जितने दिनों हमारे जीवन में उस आज्ञा मानने वाली बात रहेगी उतने दिनों में हम ऊंचाइयों को छूते रहेंगे। எனவே முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு தோட்டம்। और पहली बात जो आशीष परमेश्वर हमें देता है वो है कि परमेश्वर कहता है कि हम एक बगीचे के रूप में है। அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்கும்। और वो सींची हुई बगीचे के रूप में है। என்ன சொல்லுது, தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும்। और वो अपने समय में फल लाकर कभी भी नष्ट न होने वाले वृक्ष के रूप में रहे। எனவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தேவைக்கு எப்ப தண்ணி தேவைப்படுமோ அந்த நேரத்துல தண்ணீர் கிடைத்து கொண்டே இருந்தா அந்த தோட்டம் மிக செழிப்பாக। और एक बगीचे में जब जब वृक्षों को या पौधों को पानी चाहिए होता है तब तक अगर उन्हें मिलता रहे तो वो उचित फल लाते हैं। எனவே நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம்। और इस साल हम एक निश्चय करें अपने जीवन में, நான் சரியாய் நான் தேர்ந்தெடுப்பேன்। और मेरा चुनाव हमेशा सही रहेगा। என் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் தேர்ந்தெடுப்பேன்। और जो परमेश्वर को प्रिय है वही मैं अपने जीवन में चुनूंगा। என் ஆண்டவர் சொல்லுவதை மாத்திரம் நான் செய்வேன்। कि परमेश्वर जो मुझसे कहेगा वही मैं करूंगा। நான் எதை செய்தாலும் என் ஆண்டவரிடத்திலே முதலாவது நான் கேட்பேன்। और मैं कुछ भी करने से पहले परमेश्वर से उस बारे में पूछूंगा। அல்லேலூயா। हालेलुया। தாவீதின் வெற்றிக்கு காரணம் செய்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்வார்। और दाऊद के जो भी जीत का कारण यही था कि वो कुछ भी करने से पहले परमेश्वर से पूछता था ஆண்டவரே நான் போலாமா, कि परमेश्वर क्या मैं जाऊं, நான் அந்த படையை பின்தொடரட்டுமா, कि क्या मैं उस सेना के पीछे जाऊं, நான் அதை ஜெயிப்பேனா? क्या मैं उसे जीत पाऊंगा। அல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் சொல்லாம செய்யறதே இல்லை। और परमेश्वर के बिना कहे वो कुछ नहीं करता था। மோசே கூட தேவனை பார்த்து அதை தான் கேட்டார்। और मूसा ने भी परमेश्वर को देखकर वही पूछा நீங்க வரலன்னா நான் போல। कि अगर आप मेरे साथ नहीं चलेंगे तो मैं नहीं जाऊंगा। ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன்பா, நீ போ அப்படின்னு சொல்றாரு। और परमेश्वर ने कहा मैं अपने आगे एक बहुत स्वर्गदूत को भेजता हूं, तू जा। ஆனால் மோசே சொல்றாரு, நீங்க வரலன்னா நாங்க போல। पर मूसा कहता है कि अगर आप नहीं चलेंगे तो मैं भी नहीं जाऊंगा। அல்லேலூயா। हालेलुया। இதுதான் வெற்றியின் ரகசியம்। और यही जीत का रहस्य है। எனவே ஆண்டவரை முன்வைத்து இந்த ஆண்டிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போடுவோம்। और अगर हम परमेश्वर को अपने सामने रखकर अपना जीवन जिएंगे इस साल तो हमारा जीवन भी एक सींची हुई बारी के நம்முடைய समान மன होगा। விருப்பத்தின்படி நம்முடைய தெரிந்தெடுத்தல் இருக்குமானால், ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு போனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது। और अगर हम अपनी मन की इच्छाओं पे चलेंगे और परमेश्वर की इच्छा के विपरीत चलेंगे तो हमारे जीवन में खुशियां नहीं रहेंगी। நீங்களே தேவனுடைய ஆலயம்। और आप भी परमेश्वर की आराधनालय हो। ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்। और अगर कोई परमेश्वर की कलीसिया को नुकसान पहुंचाएगा तो परमेश्वर उसको भी नुकसान எனவே पहुंचाएगा। நம்முடைய சரீரத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், அதை நாம் செயல்படுத்துவோமானால் கடவுள் ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது। और अगर हमारे जीवन में परमेश्वर की इच्छा के विरुद्ध बातों को हम लगाएंगे तो परमेश्वर कभी भी हमें आशीष नहीं देगा। எனவே நம்முடைய தெரிந்தெடுப்பு இந்த நாளிலே இந்த ஆண்டிலே சரியா இருக்குமானால் நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும்। और अगर इस साल हमारा चुनाव सही होगा हमारी जिंदगी में तो हमारा जीवन एक सींची हुई बारी के समान होगा। என்னாகமம் 24:6 பார்க்கிறோம்। और गिनती की पुस्तक उसका 24:6 24वां अध्याय 6वें वचन में हम देखते हैं। என்னாகமம் 24:6 और गिनती की पुस्तक उसका 24वां अध्याय அவைகள் 6वां பரவி वचन। போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது। இது பிழையாம் இஸ்ரவேலரை பார்த்து சொன்ன தீர்க்கதரிசனம்। और यहाँ वचन कहता है ये तो घाटियों के समान और नदी के तट की वाटिकाओं के समान ऐसे फैले हुए हैं जैसे कि यहोवा के लगाए हुए अगर के वृक्ष और जल के निकट के देवदार। அல்லேலூயா। हालेलुया। தேவன் தன்னுடைய ஜனத்தை இப்படிதான் யோசிக்கிறார்। और परमेश्वर अपने लोगों के बारे में ऐसा ही सोचता है। நம்ம வாடி போய் பட்டு போய் காஞ்சி போய் இருக்க அந்த और परमेश्वर कभी नहीं चाहता कि हमारा जीवन सूखा और निर्जल हो। அல்லேலூயா। हालेलुया। எனவே இந்த புதிய ஆண்டிலே தேவனை நம்புவோம்।
और इस नए साल में हम परमेश्वर पे भरोसा रखें புதிய ஆண்டுல தேவனை விசுவாசிப்போம். और परमेश्वर पर हम विश्वास रखें சொல்லுவான், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன். और हम अपने जीवन में कहें कि मैं एक सिंची हुई बारी के समान मेरा जीवन होगा என்னுடைய நதியாகிய இந்த கையின் வேலையை அவர் ஸ்திரப்படுத்துவார். और मेरे जो कार्य है जो नदी के रूप में मेरा कार्य है उसको परमेश्वर स्थिर करेगा நான் பலனை பெற்றுக்கொள்வேன். और मुझे फल की प्राप्ति होगी। இரண்டாவது, और दूसरी बात ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீ ஒரு தோட்டம். और दूसरी बात परमेश्वर जो इस साल हमारे जीवन में कहता है कि तुम एक बगीचे के रूप में हो। எனவே நாமே நம்மை குறித்து ஒரு இமேஜின் பண்ணுவோம். और हम अपने बारे में ही एक बातें को सोचें அந்த நம்முடைய தோட்டம் எப்படிலாம் இருக்கணும். कि हमारा जो जीवन है बगीचा रूपी जीवन है वो कैसा होना चाहिए। ரோஸ் கார்டன் அங்க போனோம்னா வெறும் ரோஸா இருக்கும். और हम बीएचएल एरिया में देखते हैं कि वहाँ गुलाब उद्यान है, वहाँ सारे गुलाब ही गुलाब लगे। நாம் சில்ட்ரன் பார்க் போனோம்னா சிறு பிள்ளைகளுக்கான எல்லா உபகரணங்களோடு அங்க மிக அருமையான ஒரு தோட்டம் அங்க இருக்குது. और हम चिल्ड्रंस पार्क में अगर जाते हैं तो बच्चों के मनोरंजन की सारी सुविधाएं वहाँ हैं। எனவே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு தோட்டம். और परमेश्वर इस सुबह के समय में कहता है कि आपका जीवन भी एक बगीचा है நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம். और हमारा परिवार भी एक बगीचा है। அது எப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். और उसको कैसा होना चाहिए उसकी तैयारी हमें करनी है। நம்ம இமேஜின் பண்ணணும். हमें उसके बारे में सोचना है இந்த தோட்டத்துல எப்படிலாம் இருக்கும், कि हमारे बगीचे में कैसे कैसे क्या क्या होना எப்படி चाहिए எல்லாம் மனம் கொடுக்கணும். और कि हमारा बगीचा रूपी जीवन किस तरह से सुगंधदायक होना चाहिए। அப்படியே இந்த புதிய ஆண்டிலே நடக்கும். और परमेश्वर उसी तरह इस नए साल में हमारे जीवन में எனவே வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். और वचन के कहता है व्यवस्था विवरण उसका 4था अध्याय उन्नत श्रेष्ठ गीत की पुस्तक उसका 4था अध्याय 12வது வசனம் 12वां वचन। உன்னத பாட்டு 4:12. இங்க வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்க. और यह वचन कहता है, मेरी बहन मेरी दुल्हन किवाड़ लगाई हुई बारी के समान, किवाड़ बंद किए हुआ सोता और छाप लगाया हुआ झरना है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா, முதலாவது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். और परमेश्वर इस साल हमें जो पहली बात देता है कि तू सिंची हुई बारी के समान होगा। இரண்டாவது கர்த்தர் நம்மை குறித்து கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருப்பாய். और दूसरी बात जो वो कहता है कि तू किवाड़ बंद किए हुए सोते के समान होगा। அல்லேலூயா. हालेलुया। मेरी बहन मेरी दुल्हन किवाड़ लगाई हुई बारी के समान, किवाड़ लगाई हुई बारी के समान। அல்லேலூயா. हालेलुया। கதவு இல்லாத வீடு எங்கேயாவது இருக்கா? क्या कहीं हमने ऐसा घर देखा है कि जिसमें कोई दरवाजा नहीं हो? சொல்லுங்க, யார் வீட்லயாவது கதவு இல்லாம இருக்கா? கதவு ஏன் இருக்குது? हमारे घर में दरवाजा क्यों होता है? ये वो सुरक्षा के लिए हम किवाड़ या दरवाजा लगाते हैं। எனவே இங்க வேதம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். और यहाँ वचन कहता है कि तू बंद की किवाड़ लगाई हुई बारी के समान। இதுல என்ன அர்த்தம்? உன் தோட்டம் நீ பாதுகாப்பா இருப்பாய். और वो वचन ये कहता है कि वो बगीचा जो है वो सुरक्षा में है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. எங்க விவசாயம் நடக்கலையோ அங்க யாரும் வேலி போட்டு எதையும் பார்க்க மாட்டான், பாதுகாக்க மாட்டான். और जिस जमीन पर कभी खेती नहीं होती उसको कोई भी बाड़ा बांधकर उसको सुरक्षित नहीं घेरता। ஆனால் எந்த தோட்டம் செழிப்பா இருக்கிறதோ அந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த தோட்டம் முழுக்க வேலி அடைச்சி அதை பாதுகாப்பார். और जहाँ बगीचे में फलदायक वृक्ष और पेड़ होते हैं उसको बाड़ा बांधकर उसकी सुरक्षा की जाती है। எனவே இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் மணவாளியே, என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். और यहाँ वचन कहता है, मेरी बहन मेरी दुल्हन किवाड़ लगाई हुई बारी के समान है। அல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த ஆண்டிலே தேவன் நம்முடைய தோட்டமாகிய நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாப்பாய் நடத்துகிறார். और इस साल में परमेश्वर जो हमारे बगीचा रूपी जीवन की सुरक्षा देने के लिए वहाँ है। இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. और आज इन दिनों में हमारे जीवन में एक बहुत ही भयानक भय है। குறிப்பாக 2021 குறிச்சு ஒரு பயம் இருக்குது.
और खासकर 2021 के बारे में सोचकर हमारे मन में இந்த घबराहट होती ஆண்டில है என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியல. कि इस साल हमारे जीवन में क्या होगा हम नहीं जानते। So, ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அது நமக்கு பீதியை கிளப்பிட்டு இருக்குது. और हर दिन हम नई नई बातों को सुनते हैं जिससे कि हमारे मन की घबराहट और बढ़ जाती है। So, நான் இந்த டிசம்பர்ல சொன்னா COVID-20 ஒருவேளை மார்ச்ல சொல்லலாம் COVID-21. दिसंबर में जो उन्होंने बोला नया कोविड-20 आया, हो सकता है मार्च में कहें कि एक और नया कोविड आ गया है। கர்த்தர் சொல்லுகிறார் உன் தோட்டம் பாதுகாப்பாய். परंतु परमेश्वर कहता है कि तुम्हारा बगीचे की सुरक्षा मैं करूंगा। हालेलुया हालेलुया। नदी பாதுகாப்பாய் இருக்கும். और तुम्हारे जो जीवन में नदी है उसकी सुरक्षा की जाएगी। நதினா என்னன்னு சொன்னேன்? और नदी के बारे में मैंने क्या बताया था? हमारा जो कार्यस्थल है वही हमारे जीवन में नदी के रूप में है। நம்முடைய நதி பாதுகாப்பாய் இருக்கும். और हमारा जो नदी है, जो कार्यस्थल है, उसकी सुरक्षा हमेशा रहेगी। நம்முடைய பலன் பாதுகாப்பாய் இருக்கும். और हमारे जीवन में जो फल आना है उसकी भी सुरक्षा होगी। हालेलुया हालेलुया। எல்லாரும் சொல்லுவோம் நான் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். और हम सब कहें हम किवाड़ लगाई हुई एक बारी इसके समान। हालेलुया हालेलुया। தேவனுடைய பாதுகாப்பிலே நான் இருக்கிறேன். और मैं परमेश्वर के सुरक्षा कवच के साथ हूँ। எனவே 2021 என்னை நஷ்டப்படுத்துகிற ஒண்ணும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என்னை சுற்றிலும் என் ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். और 2021 में कोई भी कोशिश जो मुझे नष्ट करने की होगी वो नहीं फल पाएगी क्योंकि परमेश्वर की सुरक्षा कवच के अंदर में हूँ। எனவே இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் தோட்டம் நீர்ப்பாய்ச்சலாய் இருக்கும். உங்கள் தோட்டமாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாய். और इस नए साल की जो वाचा का वचन है तू सींची हुई बारी के समान होगा और तेरी बगीचे की सुरक्षा परमेश्वर करेगा। வாசிப்போம் அடுத்தது உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். और श्रेष्ठ गीत के पुस्तक 4 अध्याय उसके 13वें वचन से हम पढ़ें। உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலவ செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கும். और यह 13वें वचन से हम पढ़ें। तेरे अंकुर उत्तम फल वाली अनार की बारी के तुल्य हैं जिसमें मेहंदी और जटामासी और केसर लोबान के सब भांति के पेड़ मुश्क और दालचीनी गंधरस अगर आदि सब मुख्य मुख्य सुगंध द्रव होते हैं। हालेलुया हालेलुया हालेलुया। இந்த மரமெல்லாம் நமக்கு எதை காண்பிக்குது? और ये सारे वृक्ष हैं किस बात को दर्शाते हैं? நீ ஒரு செழிப்பான தோட்டம். तुम एक खुशहाल बगीचे के रूप में हो। இதை இன்னொரு சொல்லணும்னா और इसको अगर एक दूसरे तरीके से हम कहें, சொல்லப்பட்ட அத்தனை மரமும் ரொம்ப காஸ்ட்லி மரம். ஆமென். और यहाँ पे जितने भी वृक्ष के पौधों के बारे में बताया गया है वो सब महंगे महंगी चीजों के हैं। சந்தன மரம், चंदन का जो वृक्ष है குங்கும மரம், और केसर को जो है லவங்கம், और दालचीनी வேற என்னது? गंधरस अगर இவைகள் எல்லாம் உயர் ரக மரங்கள். और ये बहुत ही महंगे वृक्ष फल देने वाले वृक्ष हैं। இவைகள் எல்லாம் சிறப்பான மரங்கள். और ये बहुत ही खुशहाली देने वाले वृक्ष हैं। இவைகள் எல்லாம் ஆர்டினரியா கிடைக்காது. और ये आमतौर पर हर जगह नहीं मिलते இதெல்லாம் हैं। ரொம்ப விசேஷமானவர்களுக்கானது. और ये विशेष लोगों के लिए बनाए जाते हैं। ஹalleluya हालेलुया। நீங்கள் விசேஷமானவர். और आप लोग विशेष तरह के मन लोग हैं। எனவே தேவன் நம்மை இந்த ஆண்டிலே ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே தேவன் நம்மை ஒரு உயர்ந்த ஒரு தோட்டமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். और परमेश्वर इस साल हमें ऊंचे स्थान पर रखकर बगीचे के रूप में हमारी खुशहाली करने वाला है। हालेलुया 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 हालेलुया। कितने लोग इस बात पर भरोसा रखते हैं? நிறைய நேரங்கள்ல அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படியே இருக்கும். और बहुत समय हमारे जीवन में जो खुशहाली नहीं होती उसका कारण है जैसा परमेश्वर हमारे लिए सोचता है हम वैसा नहीं सोच पाते। வசனம் நமக்காக என்ன சொல்லுதோ அந்த அளவுக்கு நம்மளால இமேஜின் பண்ண முடியும். और वचन जिस तरह से हमारे बारे में कहता है हम उतना नहीं सोच पाते अपने जीवन में। எனவே நம்முடைய இமேஜினேஷன் பவரை கொஞ்சம் கூட்டும். और हमारे सोचने की शक्ति को हमें और बढ़ाना चाहिए। மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட்டும். बाकी सारी बातों को हम बढ़ाते हैं। ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னா அதை 10 விதமா யோசிச்சுக்கிறோம். कोई अगर एक बात बोलता है तो हम उसको 10 अलग अलग बातों से बोलते हैं कि क्या ये हो सकता है या वो हो सकता है। கர்த்தருடைய
வசனத்தை அப்படி imagine பண்ணுங்க. और परमेश्वर के वचन को भी हम ऊंचाइयों से सोचें। Hallelujah. हालेलुया। நீ சந்தன மரம்னு சொன்னா நமக்குள்ளவே அப்படி ஒரு வாசனை வரும். और जब हम पढ़ते हैं कि तू चंदन के वृक्ष के समान है, तो हमारे अंदर ही एक सुगंधदायक बातें हमें महसूस करनी நான் चाहिए। குங்குமப்பூன்னா அப்படியே என் கலர் அப்படியே பளபளன்னு நான் और जब हम पढ़ते हैं कि तू केसर के समान है, तो हमारा रंग भी उसी तरह से विकसित होना चाहिए। ஒருவேளை இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பா நீ பாருங்க ஒரு வருஷத்துல சிகப்பாகும். और हो सकता है परमेश्वर कह रहा है कि आज तेरा रंग अगर सांवला है, एक साल के अंदर तू गोरा होने वाला है। Hallelujah. हालेलुया। நாம் எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாக நாம் மாறும். और जिस बारे में हम सोचते हैं, हम वैसे ही बनते जाते हैं। எனவே இங்க வசனம் சொல்லுது, நீ செழிப்பான தோட்டம். और यहाँ वचन कहता है कि तू फलदायक बगीचे के रूप में है। எனவே இந்த புதிய ஆண்டிலே தோட்டமாகிய நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை அவர் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாக ஆசீர்வதிக்க போகிறார். और इस नए साल में हमारे बगीचे रूपी परिवार को वो एक सिंची हुई बारी के समान बनाने वाला है। நம்முடைய தேர்ந்தெடுப்பு சரியா இருக்கணும். और हमारा चुनाव सही होना चाहिए। எனவே இரண்டாவது நாம் ஒரு பாதுகாக்கப்பட்ட தோட்டமாய் இந்த ஆண்டிலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். और दूसरी बात, हमारे बगीचे रूपी जीवन को एक सुरक्षा कवच मिली है इस साल। மூன்றாவது ஒரு உயர்ந்த ரகமாய் ஒரு சிறப்பானவர்களாய் ஒரு மேலானவர்களாய் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தப்படக்கூடிய அளவுல நம்முடைய தோட்டமாகிய நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். और तीसरी बात, हमारे जीवन को एक बहुत ही ऊंचे स्थान पर मशहूर होने के लिए परमेश्वर हमारे बगीचे रूपी जीवन को எனவே வேதம் சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். और वचन कहता है तू सिंची हुई बारी के समान होगा। வசனம் சொல்லுது, நீ வற்றாத நீரூற்று போல இருப்பாய். और तो वचन कहता है तू कभी न सूखने वाले सोते के समान எனவே होगा। இந்த ஆண்டில ரெண்டு ஆசீர்வாதம். और इस साल में दो आशीष हमारे जीवन में है। நீ நீ ஒரு அருமையான ஒரு பலன் கொடுக்கிற ஒரு தோட்டம். और तू एक अद्भुत फल देने वाले बगीचे के रूप में होगा। வற்றாத நீர். और कभी न सूखने वाले एक सोते के समान होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வற்றாத நீரூற்று பார்த்திருக்கிறோமா? और क्या हमने बिना कभी न सूखने वाला सोता देखा है? அது அநேகருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான. और वो बहुत से लोगों के विश्वास को दर्शाता है। ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோம் சொன்னா எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் ஒரு சில இடங்கள்ல ஒரு இடத்துல கண்டிப்பா ஊத்திட்டே இருக்கும். அதை நம்பி பல மைல் தூரம் கூட ஜனங்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். அங்க போனா கண்டிப்பா தண்ணி இருக்கும் சொல்லி. और बहुत जगह हम देखते हैं कि कितनी भी गर्मी हो, पर कुछ जगहों पर हल्का हल्का पानी का झरना रहता है, जिसको पानी लेने के लिए बहुत दूर दूर से लोग विश्वास से आते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். और तू कभी न सूखने वाले सोते के समान உன்னை होगा। நான் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் மாற்றுவேன். और मैं तुझे विश्वास में बढ़ाने वाला बनाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். और परमेश्वर हमें ऐसी आशीष देगा कि हम दूसरों के लिए भी फल लाने वाले हों। நம்மை நம்பி அநேகர் வருவார். और हम पर भरोसा रखकर बहुत लोग आएंगे। இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். और ये बहुत बड़े आशीष की बात है இவர்கிட்ட போனா கண்டிப்பா வேலை நடக்கும். कि लोग कहे कि इनके पास अगर जाएंगे तो हमारा काम जरूर இவர்கிட்ட होगा। போனா என்னுடைய காரியம் நடக்கும். और इनके पास जाने से मेरे जो भी रुके कार्य है वो होंगे। இவர்கிட்ட போனோம்னா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். और इनके पास जाने से मेरी जरूरतें पूरी होंगी। இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு 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 blessing என்னன்னு சொன்னா மற்றவர்கள் நம்மை நம்புவது. और इस संसार में सबसे बड़ी आशीष यही है कि दूसरे लोग अगर हम पे भरोसा रखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மிகப்பெரிய அனுபவம். और ये बहुत बड़ा अनुभव है हमारे जीवन में। இன்றைக்கு ஒருவர் மேல் உள்ள ஒருவர் நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து போயிருக்கிற ஒரு உலக சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और आज हमारे विश्व में ऐसी परिस्थिति है कि लोग एक दूसरे पे विश्वास करना बंद कर दिया। ஆனால் மற்றவர்கள் நம்மை நம்புகிற அளவிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். पर परमेश्वर हमें ऐसा चलाने वाला है कि दूसरे भी हम पर भरोसा करें। எனவே நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். इसलिए तू कभी नहीं सूखने वाले सोते के समान होगा। யாத்ராகமம் 15:29 27 நம்ம வாசிக்கிறோம். और निर्गमन की पुस्तक उसका 15वां अध्याय 27वें वचन में हम देखते இங்கே हैं। எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு போறார். और मिस्र के बंधुआई से परमेश्वर उनको छुड़ा कर ले जा रहा है। செங்கடலாம் பிரிஞ்சு அவங்க அந்த இடத்தை விட்டு அவங்க கடந்து போயாச்சு. और लाल समुद्र को दो भाग में करके वो आगे निकल चुके हैं। 27வது வசனம் சொல்லுகிறது, और 27वें वचन में हम देखते இங்கு हैं அவர்கள் ஏலீமுக்கு வந்தார். तब वे एलीम को आए, அங்கே 12 நீரூற்றுகளும் जहाँ पानी के 12 सोते 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. और 70 खजूर के पेड़ थे। அங்கே தண்ணீர் அருகே பாலைவனம். और वहां उन्होंने जल के पास डेरे खड़े किए। வற்றாத நீரூற்றை போல. और तुम जो है कभी न सूखने वाले सोते के समान பல हो। லட்சக்கணக்கான மக்களை தேவன் அங்கே வழி நடத்தினார். और लाखों लोगों को परमेश्वर ने वहां चलाया। அவ்வளவு பேரும் தாகத்தோடு இருந்திருப்பார்கள். और सब लोग वहां प्यास से होंगे। கடல் அவர்கள் கைக்கு பக்கத்திலே கடல் இருந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. और उनके दोनों तरफ समुद्र था, पर वो पानी वो नहीं पी सकते थे। அவர்களுடைய தாகம்
எல்லாம் இருக்கும்படிக்கு 12 நீரூற்றுகளை உள்ளே ஒரு இடத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு செல்லும். और उन सब की प्यास को बुझाने के लिए परमेश्वर ऐसी जगह उन्हें ले गया जहां 12 पानी के सोते थे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எனவே வசனம் சொல்லுகிறது அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வர வைக்கிறார். और वचन कहता है कि वो जल के सोतों को लाने वाला है। சங்கீதம் 107:35 வாசிக்கிறோம். और भजन संहिता 107 उसका 35वें वचन में हम देखते हैं அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றுகிறார். वो बंजर जमीन को भी खुशहाल पानी के सोतों में बदल देता है। 2020 வறண்ட சூழ்நிலையா, और हो सकता है 2020 जो है हमारे जीवन में एक बंजर जमीन के रूप में हो। வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். அல்லேலூயா. और वचन कहता है जो बंजर जमीन है वो भी खुशहाल पानी के स्रोतों के समान होगी। என்ன சொல்லுங்க, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். அல்லேலூயா हालेलुया। காரணம் வசனம் சொல்லுது நீ வற்றாத நீர். उसका कारण है वचन कहता है तो कभी न सूखने वाले पानी सोते। கடவுள் ஆசீர்வதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே வற்றாது. और जिन पर परमेश्वर की आशीष रहती है उनके जीवन में कभी भी कोई सूखापन नहीं रहता। கொஞ்சோண்டு ஒரு கலசம் மாவு, ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய். और हम जानते हैं वो कहानी जिसमें एक मुट्ठी आटा और थोड़ा सा तेल था। வேதம் சொல்லுது தேசத்திலே மழை பெய்கிற வரை। और वचन कहता है जब तक उस देश में बारिश नहीं हुई மாவு குறையவே இல்லை। और उसके घड़े में कभी भी आटा और तेल सूखने नहीं पाया। காரணம் வசனம் சொல்லுது நீ வற்றாத நீரூற்று। क्योंकि वचन कहता है तो कभी न सूखने वाले सोते के समान। நம்பணும்। और पर हमें उसका विश्वास करना चाहिए। हालेलुया हालेलुया। ஒவ்வொரு மாசமும் நம்ம சம்பளம் வாங்கின பர்ஸ்ல பணத்தை வச்சுட்டு சொல்றோம், ஏய் நீ வற்றாத நீரூற்று, வற்றவே கூடாது। हालेलुया। और हर महीने हमें अपनी तनख्वाह पर्स में रखने के बाद कहना चाहिए कि तू कभी नहीं खत्म होना। आमेन। हालेलुया हालेलुया। கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம் தான்। और मसीह जीवन ये विश्वास पर आधारित है। நான் எப்பொழுதும் நம்புகிற ஒரு காரியம் என்னன்னா, और मैं हमेशा एक बात पर विश्वास करता हूँ நான் ஆண்டவருடைய நாமத்துல எதனா சொல்லிடுவேன் कि मैं परमेश्वर के नाम से जो भी मेरे मन में आता है वो कह देता हूँ। காரணம் என்னன்னா, சொல்லுவது என் மேல செய்யுது அவரு। क्योंकि कहना मेरा काम है, करना परमेश्वर का काम है। சொல்லுவதுக்கு தான் தைரியம் வேணும், விசுவாசம் வேணும்। और हमें कहने के लिए हमारे साहस होना चाहिए और हमें विश्वास करना चाहिए। எனவே விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் சொல்லிட்டோம்னா அப்புறம் செய்யறது அவர் வேற। क्योंकि हम अगर विश्वास और साहस के साथ हम बातों को कहेंगे तो उसका करने वाला परमेश्वर है। हालेलुया हालेलुया। எனவே சொல்லணும் நீ வற்றாத நீரூற்று। ஒவ்வொரு நம்முடைய வீட்டிலே நம்முடைய மளிகை சாமான்ல எல்லாத்துலயும் பிளஸ் பண்ணணும்। ஒரு வற்றாத நீரூற்று சிலிண்டரை பிளஸ் பண்ணணும்। 35 நாள் ஓடுற சிலிண்டர் 50 நாள் ஓடும்। ஆமென்। और हमें अपने घर में जो भी किराने का सामान है या सिलेंडर है उस पर आशीष देनी चाहिए कि ये कभी नहीं खत्म होना चाहिए। சாட்சிகளை நம்ம கேட்டுக்கிறோம்। और बहुत सी गवाहियों को हम सुन चुके हैं। ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, और एक मसीह ने कहा था, परमेश्वर के दास ने ऐसा कहा था, அவர் வீட்டுல திடீர்னு சிலிண்டர் खत्म ஆயிடுச்சு। और उनके घर में अचानक से सिलेंडर खत्म हो गया। திடீர்னு பார்த்தா 2 பேர் வந்துட்டாங்க। और अचानक से 2 लोग वहां आ गए। குறைஞ்சது ஒரு டீயாவது போட்டு கொடுக்கணும்। कम से कम उनको एक चाय तो बनाकर पिलाना ही जरूरी था। என்ன செய்யன்னு தெரியல। और वो सोच रहे थे कि अब मैं क्या करूं। பாஸ்டரும் போயிட்டு சிலிண்டர் மேல கை வச்சுட்டோம்। और पासवान और उनकी पत्नी दोनों ने जाकर सिलेंडर के ऊपर हाथ रखकर प्रार्थना करी। ஊழியக்காரங்களுக்கு குறைஞ்சது டீயாவது போட்டு கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தில் சிலிண்டர் ஏறிடும்। और उन्होंने प्रार्थना करी कि जो लोग मेरे घर आए उनको कम से कम मैं एक चाय पिला सकूं, इसके लिए सिलेंडर में गैस हो। விசுவாசித்தால் தேவன் और अगर आप विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखेंगे। டீயை போட்டு கொடுத்தாங்க, அவங்க டீயை குடிச்சிட்டு சபாஸ் பேஸ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க। और वहाँ ऐसा अद्भुत कार्य हुआ कि सिलेंडर में गैस भी थी, वहाँ चाय भी बनी और लोग खुशी खुशी वहां से गए। हमें सिर्फ विश्वास करना चाहिए अपने जीवन में। விசுவாசிச்சு நடந்துட்டோம்னா கடல் மேல கூட நடந்துடலாம்। और हमारे विश्वास के साथ चलें तो हम समुद्र पे भी चल सकते हैं। நடந்துட்டோம்னா அப்புறமா யோசிக்கவே கூடாது, என்ன நடக்கிறோம் எது மேல நிக்கிறோம்னு சொல்லி। और अगर हम एक विश्वास के साथ चलने लगे तो फिर हमें कुछ भी सोचने की जरूरत नहीं है। மட்டும் நோக்கி பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கும்। और सिर्फ परमेश्वर को देखकर हमें चलते रहना चाहिए। எனவே வேதம் சொல்லுகிறது நீ வற்றாத நீரூற்றை போல்। इसलिए वचन कहता है कि तू कभी न सूखने वाले सोते के समान है। எனவே இந்த ஆண்டில வறட்சி இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும்। और इस साल में कुछ भी कमी नहीं रहेगी। அவர் சொல்லுகிறார் வறண்ட நிலத்தையும் நான் நீரூற்றாய் மாற்றுவேன்। और परमेश्वर कहता है कि सूखी भूमि को भी मैं खुशहाल बना दूंगा। எனவே தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்। परमेश्वर उसको काम को कार्य करने की सक्षम है। எனவே அந்த நம்முடைய நீரூற்று வற்றாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? और अगर हमारे जीवन के जल के सोता अगर सूखना नहीं है तो उसके लिए हमें क्या करना है? ஏசாயா 12:3
வசனத்துல நாம் வாசிக்கிறோம். और यशायाह की पुस्तक उसका 12वां अध्याय 3 पद में हम देखते हैं। வாசிங்களா? कोई भी पढ़े। நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலே இருந்து, ஏசாயா 12:13, तुम आनंद पूर्वक उद्धार के स्रोतों से जल भरोगे। நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் கொண்டு செல்வீர்கள். और तुम आनंद पूर्वक उद्धार के स्रोतों से जल भरोगे। அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய ஊற்றுல இருந்து மகிழ்ச்சியா தண்ணீர் நமக்கு மொள்ளணும்னா, அல்லது நம்முடைய ஊற்று வற்றாமல் அது பொங்கிட்டே இருக்கணும்னு சொன்னா, நம்ம ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். और अगर हमें आनंद पूर्वक अपने स्रोतों से जल भरना है तो हमारे जीवन में परमेश्वर का उद्धार होना चाहिए। வசனம் சொல்றது நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலே இருந்து எடுத்துக்கொள்வீர்கள்। और वचन कहता है कि तुम उद्धार के स्रोतों के जल से भरोगे। நிறைய நேரங்கள்ல அந்த அனுபவம் இல்லாமலே ஊற்று ஊறணும்னு யோசிக்கிறோம்। और बहुत समय हमारे जीवन में उद्धार का अनुभव नहीं होता, फिर भी हम सोचते हैं कि हमारे सोते सूखने नहीं चाहिए। எனவே நாம் அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா, ரட்சிப்பின் அனுபவத்திலே நம்முடைய ஊற்று பொங்கிக் கொண்டே இருக்கும்। और अगर हमारे जीवन में उद्धार का अनुभव होगा तो हमारे सोते कभी नहीं सूखेंगे। यिर्मयाह 2:13 வாசிக்கிறோம்। और यिर्मयाह की पुस्तक उसका 2वां अध्याय 13वें पद में हम देखते हैं। यिर्मयाह 2:13, यिर्मयाह 2 उसका 13। என் ஜனங்கள் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள்। क्योंकि मेरी प्रजा ने 2 बुराइयां की हैं। அது என்னன்னு சொன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள்। और पहली बात, उन्होंने मुझे बहते जल के सोते को त्याग दिया है। தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக விட்டுக் கொண்டார்। और उन्होंने हौद बना लिए, वरन ऐसे हौद जो टूट गए हैं और जिनमें जल नहीं रह எனவே सकता। நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஏன் வறட்சி நீர் ஏன் ஊர்லன்னு சொன்னா, और बहुत से लोगों के जीवन में क्यों पानी के स्रोतों में उनका पानी नहीं रुकता? அதனால ரட்சிப்பின் அனுபவம் இல்ல, और पहला, उनके जीवन में उद्धार नहीं होता, அதனால கடவுள் அவங்களோட இல்ல। इसलिए परमेश्वर उनके साथ नहीं रहता। இங்கே வசனம் சொல்லுது, அதாவது ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை அவர்கள் விட்டு விட்டார்। और यह वचन कहता है कि मुझे बहते जल के सोते को उन्होंने त्याग दिया है। உடைஞ்ச தொட்டியில காலையில இருந்து நைட் வரைக்கும் மோட்டர் போட்டு தண்ணி ஏத்தினா ஒரு நாள் அந்த தொட்டி ரொம்பாது। और टूटे हुए टंकी में वो सुबह से शाम तक हम मोटर से पानी भरना चाहें तो उसमें कभी नहीं भरेगा। இன்னைக்கு அநேகருடைய தொட்டி ஓட்டையா இருக்கு। और आज हमारे बहुत से लोगों के जीवन की जो टंकी है वो उसमें बहुत सारे छेद हैं। எனவேதான் நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், ஆனா தொட்டி ரொம்பவே இல்லை। इसलिए हम बहुत अधिक प्रयास करते हैं, फिर भी हमारे को कभी सोता भरता नहीं है। தொட்டி ரொம்பறது மாத்திரமல்ல, தொட்டி காலியாவே இருக்கு। और टंकी भरती ही नहीं है, वो हमेशा खाली ही रहती है। காரணம் என்னன்னு சொன்னா, और उसका कारण ये है அவரை நாம் விட்டு, क्योंकि हमने परमेश्वर को त्याग दिया है। கடவுள் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை। कि परमेश्वर के बिना कभी हमारे जीवन में आशीष नहीं है। எனவே இந்த புதிய ஆண்டிலே ஒரு தீர்மானம் எடுப்போம்। और इस नए साल में हम एक निश्चय करें கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது। कि परमेश्वर का वचन कभी बदलने वाला नहीं है। வானம் பூமி ஒளிந்து போகும், आसमान और धरती बदल सकती है, ஆனால் அவருடைய வாக்கு ஒளிந்து போவதே पर இல்லை। उसका वचन कभी नहीं बदलेगा। எனவே ஆண்டவர் இந்த ஆண்டிலே திருச்சபையாகிய நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்। और इसलिए परमेश्वर ने इस साल कलीसिया को एक वाचा का वचन दिया है நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்। तो सींची हुई बारी के समान और कभी नहीं सूखने वाले जल के सूते के समान, பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் இருப்பார்। और तो एक सुरक्षा सहित बगीचे के रूप में होगा। கனம் பொருந்திய ஒரு உயர்தரம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தோட்டமாய் இருப்பார்। और तेरे जीवन में ऊंचाइयों को छूने वाला जीवन तू जिएगा। உன்னுடைய ஊற்று வற்றவே வற்றாது, और तेरे सोते का जल कभी नहीं सूखेगा। ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னார்। और अगर ये सब बातें, अगर आशीषें आपके जीवन में आनी है तो தெரிந்ததுக்கு சரியாக இருக்க வேண்டும்। हमारा चुनाव जो है वो सही होना चाहिए। நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர வேண்டும்। और हमें उद्धार के अनुभव अपने जीवन में होना चाहिए। ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை விட்டுவிடவே கூடாது। और कभी भी हमें अपने जीवन में परमेश्वर को त्यागना नहीं है। आइए हम प्रार्थना करें நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்। और हम सब खड़े हो जाएं கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்வோம்। और हम अपने आप को परमेश्वर के सम्मुख अर्पण करें। 2021 மற்றவர்களுக்கு எப்படி நான் இருக்கு, 2021 दूसरे लोगों के लिए कैसा भी हो, கர்த்தரை சார்ந்து இருக்கிற நமக்கோ, और हम पर जो परमेश्वर पर भरोसा रखते हैं திருச்சபையாகிய நமக்கு और कलीसिया के रूप में हमारे पर இந்த ஆண்டு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு।
और ये साल जो है हमारे जीवन में एक सींचे हुए बारी के समान और कभी न सूखने वाले सोते के समान होगा। ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேரும். और इसलिए हम रोज प्रतिदिन परमेश्वर के और समीप जाए ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பிலே நடக்கும். और हमेशा उद्धार के रूपी जीवन जिए। ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். और हमेशा हम अपने जीवन में परमेश्वर को बहुत मुख्यता दें நம்முடைய தேர்ந்தெடுப்பு சரியா இருக்கும். और हमारा चुनाव हमेशा सही होना चाहिए। இப்பொழுது இந்த ஆண்டிலே மிகப்பெரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். और इसलिए इस साल हम बहुत बड़ी बड़ी बातों को देखेंगे இந்த திருச்சபையிலே பெரிய பெரிய காரியங்களை பார்க்கிறோம். और हमारी कलीसिया में हम बहुत बड़ी बड़ी बातों को देखने वाले हैं। சபையில கூட வறட்சி இருக்க போவதில்லை. और कलीसिया में भी कहीं भी कोई सूखापन नहीं रहेगा தேவன் புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறார். और परमेश्वर हमारी कलीसिया में नए नए लोगों को लाने वाला है। நாம் எப்பொழுதும் நிறைந்திருக்கவும் செழித்திருக்கவும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். और परमेश्वर की इच्छा है कि कलीसिया पूरी तरह से भरे रहे और खुशहाल रहे। உங்களுடைய இதயத்தை நீங்கள் கேட்கிற சத்தியத்திற்கு ஆமென் என்று சொல்லுங்க. और हमारे मन में हमने सुने हुए वचन को मानते हुए आमीन कहे। நீ வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்ற ஆர்கெஸ்ட்ராய் வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீருற்று போல் இருப்பாய் வளமிக்க. இந்த பாட்டு யாருக்கு நல்லா தெரியும்? இப்போது பாடுங்க. கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத போலிருப்பாய். நீ வற்றாத நீருற்று போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருற்று போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய். அப்பாவும் கனி கொடுப்பாய். நமக்காக பாடுவோம். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பேன். கொடுப்பேன் அப்பா கனி கொடுப்பேன். வாய்க்கால்கள் ஓரம் கொடுப்போம் எப்போதும் கனி கொடுப்பேன். அப்பாவும் கனி கொடுப்பேன். நான் வற்றாத நீருற்று போலிருப்பேன் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பேன். நான் வற்றாத நீருற்று போலிருப்பேன் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பேன். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பேன் காலம் எல்லாம் நான் செழித்திருப்பேன். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பேன் காலம் எல்லாம் நான் செழித்திருப்பேன். வற்றாத நீருற்றை போலிருப்பேன் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பேன். வற்றாத நீருற்றை போலிருப்பேன். காலத்தில் அவற்றை காலத்தில்
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று போலவும் இருப்பாய் என்று வாக்கு. और आपका वाचा का वचन है कि तू सींची हुई बारी के समान और कभी न सूखने वाले सोते के समान होगा। ஆண்டவரே, இந்த ஆண்டின் இந்த முதல் நாளிலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். और परमेश्वर हम इस नए साल के पहले दिन अपने आप को आपके सामने अर्पण இந்த करते हैं। ஆண்டிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்து ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். और आप ऐसी सहायता करिए कि इस साल हम आपकी आज्ञाओं को मानते हुए आपके नाम में महिमा पाएं ரட்சிப்பின் அனுபவத்தோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். और उद्धार के अनुभव के साथ आपकी कलीसिया सेवाई ஒரு करें நாளும் கர்த்தரை விட்டு விடாதபடி, और कभी भी परमेश्वर को न त्याग पाएं நாங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகாதபடி, और हमारे जितने भी प्रयास हैं वो नष्ट न हो पाए। எங்களுக்காக ஆண்டவரே உடைந்த தொட்டிகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளாதபடி, और हम अपने लिए टूटे हुए टंकियों का निर्माण न करें परमेश्वर, உம்மையே சார்ந்து, और आप पर ही भरोसा रखें உம்மையே நம்பி, और आप पर ही विश्वास करते हुए, ஒரு நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டத்தை போலவும், और हमें एक सींची हुई बारी के समान ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு தோட்டத்தை போலவும், और किवाड़ बंद किए हुए सुरक्षा की செழிப்பான தோட்டத்தை போலவும், और एक खुशहाल बगीचे के रूप में வற்றாத நீரூற்றை போலவும் और कभी न सूखने वाले सोते இந்த ஆண்டிலும் வரப்போகிற காலங்களிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். और इस साल और आने वाले समय में हमारे जीवन में आशीष रहे परमेश्वर, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். और आपके वचन के द्वारा हमें चलाने के लिए இந்த धन्यवाद। ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். और इस आराधना में जितने लोग सम्मिलित हैं उन सबको यीशु मसीह के नाम से हम आशीर्वाद देते हैं। ஏசாயா 58 அதிகாரத்தின் 11வது வசனமானது ஆம் என்றும் ஆமென் என்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாட்டிலும் வருகிற காலங்களிலும் நிறைவேறுவதாக। और यशाया 58 उसके 11वें वचन के अनुसार सारे परिवारों में वैसा होने पाए परमेश्वर। இந்த ஆண்டு முழுவதும் சபையில ஒரு வளர்ச்சியை தருவீராக। और इस साल में इस कलीसिया में एक बढ़ोतरी को लाइए परमेश्वर, சபையில ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக। और इस कलीसिया में खुशहाली भरी जीवन हो परमेश्वर। சபையின் மக்கள் மரங்களாய், ஆண்டவரே, லவங்க மரங்களாய், குங்கும மரங்களாய், விளையுந்த மரங்களைப் போல நாங்கள் காணப்படும்। और इस कलीसिया का हर सदस्य सुखाई देने वाला चंदन केसर के वृक्ष के समान उसका जीवन हो परमेश्वर, ஒரு எல்லாரும் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, और सबके जीवन में एक फल देने वाला अनुभव हो எல்லாரும் परमेश्वर। अनेகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, और हम सबका जीवन दूसरों के लिए लाभदायक हो परमेश्वर। அப்படியா இந்த சபையை, இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதி। और इसी तरह इस कलीसिया को यहाँ के सारे परिवारों पर आपकी आशीष குன்றின் रहे, மேல் உள்ள பட்டணம் போல இந்த போபால் பட்டணத்திலே நாங்கள் அநியாய் விளங்கட்டுகிறோம்। और चट्टान के ऊपर बसने वाले एक शहर के रूप में इस भोपाल में हम दर्शाए जाए, अनेகர் எங்கள் வெளிச்சத்தை கண்டு வர, और बहुत से लोग हमारे प्रकाश को देखकर हमारे सामने இந்த आए, பட்டணத்திற்கு எங்களை உப்பாக வை, और इस शहर के लिए हमें एक नमक के रूप में இந்த आप इस्तेमाल பட்டணத்திற்கு करिए, எங்களை ஒளியாய் வெளிச்சமாய் வையும்। और इस शहर को एक ज्योति के रूप में हमें रखिए। இந்த புதிய ஆண்டிலே எங்கள் தேசத்தை ஆண்டவரே ஒப்புக்கொடு। और इस नए साल में हम अपने देश को आपके सामने अर्पण எங்கள் करते हैं, தேசத்தின் பிரதம மந்திரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்। और हमारे देश के प्रधानमंत्री के लिए आपको धन्यवाद எங்கள் देते हैं, தேசத்தின் ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்। और हम इस देश के सारे राज्य के मुख्यमंत्रियों को भी आपके हाथ में देते हैं, எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகள் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம்। और इस देश को चलाने वाले सारे अधिकारियों पर आपकी आशीष बनी रहे புதிய परमेश्वर। ஆண்டை ஆசீர்வதி। और इस नए साल सबके जीवन में एक आशीष ஆண்டவரே, लाए, எங்கள் தேசத்தின் ஏழை எளிய ஜனங்களுக்காக தெரிவிக்கிறோம்। और हमारे देश के जो गरीब लोग हैं उनके लिए हम प्रार्थना करते அவருடைய हैं, வாழ்க்கையெல்லாம் ஒளியாகிய இயேசு காரியங்களை செய்யும்। और उनके जीवन में एक यीशु प्रकाशमान रूप से कार्य करे, ஆண்டவரே, எங்கள் தேசம் இந்த ஆண்டிலே ஆசீர்வதி। और हमारा देश इस साल में आशीष को प्राप्त करे, எங்கள் தேசத்துல நல்ல பனி பெய்யட்டும்। और हमारे देश में एक उचित बारिश हो परमेश्वर, எங்கள் தேசத்துல நல்ல வெயில் அடிக்கட்டும்। और हमारे देश में उचित गर्मी हो और धूप निकले, எங்கள் தேசத்துல நல்ல மழை பெய்யும்। और हमारे देश में उचित बारिश हो इस साल, பூமி தன் பலனை கொடுக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு। और धरती अपनी उपज देने वाले साल के रूप में ये साल रहे, உலகம் முழுவதும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்। और पूरे विश्व में परमेश्वर की शांति छाई रहे इस साल, உலக தேச தலைவர்களோடெல்லாம் நீங்கள் ஆண்டவர் கிரியை செய்யும்। और सारे विश्व के जो अधिकारी लोग हैं उन पर आपकी आशीष रहे, ஆண்டவரே, இந்த ஆண்டு மிகுந்த சேமமுள்ள ஒரு ஆண்டாய், और ये पूरा साल एक खुशहाल रूप से हमारे सामने रहे, துதிகன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம்। और स्तुति महिमा आदर सब आपको देते हैं, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே।
यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। आमीन। हम सब बैठ जाएं।